நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு செஞ்சது போனது, மதீனாவுக்கு போனதுக்கு நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இதை சொன்னல, சும்மா போனதே ராணுவ அமைக்கிறதுக்கு தான், ராணுவ தளம் அமைக்கிறதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க முக்கியமா போனாங்க அப்படிங்கறது இதுல தெரிஞ்சுக்கணும். அது ரசூலுல்லாஹ் இந்த 17வது அத்தியாயத்தோட 80வது வசனத்துக்கு இவர் விளக்கம் சொல்றார். யாரு? கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி விளக்கம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, என் இறைவா, நல்ல முறையில் என்னை நுழைய செய்வாயாக, நல்ல முறையில் என்னை வெளியேற்றுவாயாக, உன்னிடமிருந்து எனக்காக உதவும் ஆற்றலை தருவாயாக. இது துஆ செய்றாங்க ரசூலுல்லாஹ். அதாவது இந்த மக்காவிலிருந்து வெளியே போறதுக்காக நல்ல முறையில் என்னை இங்கிருந்து வெளியேற்று, நல்ல முறையில் என்னை அந்த ஊர்ல நுழைய செய், எனக்காக ஆற்றல், உதவி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் எனக்கு கொடு, அதாவது பவர் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இப்ப இதை வச்சுட்டு கத்தாதா விளக்கம் சொல்றாங்க. இந்த வசனத்திற்கு விளக்கமாக கூறினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்துடனேயே மக்காவை விட்டு அல்லாஹ் வெளியேற்றினான், சத்தியத்துடனேயே மதீனாவிலும் அல்லாஹ் புகுத்தினான். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள், உதவி இல்லாமல் இந்த வேலை செய்ய முடியாது என்று. ரசூலுல்லாஹ் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க, ஆட்கள் தேவைப்படுறாங்க அவரு கூப்பிடுற வேலை செய்யறதுக்கு என்று. அதனால்தான் கிதாபுல்லா, ஹுதூதுல்லா, ஃபராயிசுல்லா மற்றும் இகாமத்தே கிதாபுல்லாவுக்காக உதவி தேடினார்கள். அல்லாஹ்வுடைய புத்தகத்தை நிலைநாட்டுறதுக்காக உதவி தேடினாங்க. இப்ப குர்ஆன் சொன்ன மாதிரி ஒரு நாடு இருந்தா அந்த நாடு சுபிட்சமா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒத்துக்க வைக்கணும். யாரையாவது ஒத்துக்க வைக்க முடியுமா? நடக்கவே நடக்காது, கியாமத் நாள் வரைக்கும் நடக்காது. அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, என்ன தெரியுமா? அது மாதிரி ஒரு நாடு டெமோ காட்டணும். இது பாருங்க, இது குர்ஆனுடைய நாடு, இது மனிதர்கள் ஆட்சி பண்ற நாடு. ரெண்டு நாடையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோ. இங்க மக்கள் நல்லா இருக்கானா, இங்க மக்கள் நல்லா இருக்கானா. இது செய்யாத வரைக்கும் குர்ஆனை நீங்க நிலைநாட்டவே முடியாது. செஞ்சுதான் காமிக்கணும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நபிமார்கள் அனுப்பப்பட்டதே எதுக்குன்னா செயல் வடிவம் செஞ்சு காமிக்கிறதுக்காக. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதையெல்லாம் சொல்லப்பட்டதோ அதை செஞ்சு காமிச்சாங்க. அப்ப அதோடைய நோக்கத்துக்காக மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்கன்னு சொல்லி கத்தாதா சொல்றாங்க. மேலும் அல்லாஹ்வும் உதவி கிடைக்க செய்து மேலோங்கவும் செய்தான், இவை எல்லாம் தன் அடியார்கள் மீது நிலைநாட்டி காட்டவும் செய்தான். இந்த கிதாபுல்லாவும் ஹுதூதுல்லா, அல்லாஹ்வுடைய தண்டனைகள், இது எல்லாமே நிலைநாட்டி காமிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இல்லை என்றால், இது மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாம இருந்தா மக்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்து கொள்வார்கள், ஒருத்தர் கொன்னுக்குவான். சக்தி உள்ளவன் பலவீனர்களின் பொருள்களை தவறான முறையில் சாப்பிட்டு விடுவான். இந்த சக்தி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? பலவீனமா இருக்கிறவங்க இருந்து காசு புடுங்கி தின்றுவான். இன்னைக்கு உலகத்துல அதான் நடக்குது. இன்னைக்கு எடுத்துக்கீங்கன்னா, இன்னைக்கு அமெரிக்காட்ட சக்தி இருக்கு, எல்லாருடைய வளங்களும் போய் கொள்ளையடிக்குது, ஒன்னும் கேட்க முடியல. இங்க யாருக்குமே இங்க தைரியமும் வரல, ஒன்னும் பண்ண முடியல. இப்ப இந்த நிலம் வந்துடும் சொல்லி அவங்க சொல்றாங்க.